அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். இப்போ என்னென்னா, சமீபத்தில் திருநெல்வேலியில் வக்ஃபு சொத்து மீட்பதற்காக போராடிய ஓய்வு பெற்ற காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பங்கு பெற்று அந்த கவன தீர்மானத்தை கொண்டு உரை நிகழ்த்திய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா அவர்கள் அந்த உரை நிகழ்த்தியிருந்தாங்க. அதில் அந்த அந்த தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள், உதவி ஆணையர் மற்றும் வக்ஃபு வாரியத்தினுடைய ஆய்வாளர் மற்றும் கண்காணிப்பாளர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் கேட்டிருந்தாங்க. அந்த உரை சிறப்பான உரை. அந்த உரையை நம்ம வரவேற்கிறோம். அப்போ அந்த வக்ஃபு வாரிய ஆய்வாளர் மற்றும் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஜவாஹிருல்லா அவர்களுக்கு இன்னொரு கேள்வி நம்ம வைக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, நெல்லையில் ஜாகிர் ஹுசைன் படுகொலை நடந்ததை போன்ற மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சாம்பிராணிவட்டியில் உள்ள வக்ஃபு எண் 183 அசன் முபாரக் பள்ளிவாசலுங்கிற வக்ஃபு எண் 183 தொடர்பாக கடந்த 2022 18/12/2022 சுரேஷ் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார், இதே வக்ஃபு சொத்து தொடர்பாக. அப்போ இதுக்கு அவர் என்ன மாதிரியான நிலை எடுக்கிறாரு ஜவாஹிருல்லா அப்படிங்கிறதையும் நம்ம கேள்வியாக எழுப்ப வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த 18/12/2022 சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டாருங்கிற அதுக்கான வரலாறு என்னென்னா, அந்த 183 வக்ஃபுக்கு கிட்டத்தட்ட 500 ஏக்கர் வரை சொத்துக்கள் ஆற்காடு நவாபு காலத்தில் கொடுக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. அதுக்கான ஆவணங்களும் இருக்குது. வக்ஃபு வாரியத்தில், மதுரை வக்ஃபு வாரிய கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதுக்கான ஆவணங்கள் இருக்குது. இது தொடர்பாக நமக்கு தகவல் நம்ம என்ன செய்கிறோம்னா, 20/4/2022 நம்ம இந்த சொத்துக்களை மீட்கணும்னு சொல்லி நம்ம வக்ஃபு வாரியத்தில் புகார் கொடுக்குறோம். அப்படி புகார் கொடுத்து அதனுடைய ஆவணங்களை திரட்டி நம்ம தொடர்ச்சியாக வக்ஃபு வாரிய அலுவலர்களை நம்ம தொடர்பு கொண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த சொத்தில் ஆக்கிரமிப்பு இருக்குது, வக்ஃபு சொத்து ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த வக்ஃபு சொத்தை மீட்கிறதுக்காக நண்பர் சுரேஷ் என்பவர் அந்த தொடர்ச்சியாக மேலூர் வட்டாட்சியர் அலுவலகம், மேலூர் சார் பதிவாளர் அலுவலகம், அதே போன்று மேலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், மதுரை வக்ஃபு கண்காணிப்பாளர் அந்த அலுவலகங்களுக்கு தொடர்ந்து நடந்து அவரும் சில ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த சொத்துக்களை மீட்கணும் அப்படிங்கும்போது, அந்த சொத்துக்கள் மிக பெரும்பான்மையாக யார்கிட்ட இருக்குன்னா, யாதவர் சமூகத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவருடைய தம்பி கார்மேகம், அதாவது மீனாட்சி கோன் என்பவருடைய பிள்ளைகள் இந்த இருவர்கிட்ட பெரும்பான்மையாக இருக்குது. பிஆர்பிகிட்ட இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மதுரை தெற்கு மாவட்ட தலைவராகக்கூடிய ஷேக் இப்ராஹிம் அவங்க குடும்பத்தினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய சன் சிட்டி, அந்த சன் சிட்டி என்ன செய்யுதுன்னா தவணை முறையில் பிளாட் போட்டு வைக்கிது. அந்த சன் சிட்டியில் ஷேக் இப்ராஹிம் பங்குதாரராக இருக்கிறாரு. அப்போ அவங்களுடைய ஒரு உடன் பிறந்த அண்ணன் அந்த சன் சிட்டியை நடத்தி வர்றாரு, ஷேக் இஸ்மாயில்ங்கிறவர். அவங்களும் அந்த வக்ஃபு சொத்தில் சர்வே எண் புல எண் 786, 798 3, 798 4 இந்த சொத்துக்கள் அவர்களுடைய பேரால் அந்த ஷேக் இப்ராஹிம் தெற்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உடன் பிறந்த அண்ணன் ஷேக் இஸ்மாயில் என்பவர் பேரில் அந்த பட்டா இருக்குது. அப்போ அவரும் அந்த சொத்தை அனுபவித்து வர்றார். இது தொடர்பாக இவர் தொடர்ச்சியாக அந்த அணுகி வந்த விளைவு, அந்த கோபாலகிருஷ்ணன் வகைராவை சேர்ந்த 9 பேர் அந்த தோழர் சுரேஷை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. என்னைக்கு 18/12/2022 அன்று படுகொலை செய்கிறாங்க. அப்படி படுகொலை செய்கிற குற்றம் சுமத்தப்பட்ட கோபாலகிருஷ்ணன் வகைரா முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு கோபாலகிருஷ்ணன் இன்று வரை சிறையில் இருந்து வர்றாரு. அந்த கொலை வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்படி 18/12/2022 கொலை நடந்த இந்த வக்ஃபு சொத்தை மீட்புக்காக ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் போராடி தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறாரு. அப்படி இழந்து அந்த இரத்த காயின்னு சொல்லுவோம்ல, அந்த இரத்த வாடை போவதற்குள், அந்த இரத்த காய்வதற்குள் அந்த 25/12/2022 அந்த வக்ஃபு சொத்தை, எந்த வக்ஃபு சொத்துக்காக தோழர் சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டாரோ அதே வக்ஃபில்
சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஷேக் இஸ்மாயில், அந்த மனித மக்கள் தெற்கு மாவட்ட தலைவரோட உடன் பிறந்த அண்ணன் ஷேக் இஸ்மாயில் அவருடைய மகள் திருமணத்தை வந்து தலைமையேற்று நடத்தி வைக்கிறார். யார் அப்படின்னா, மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியோட பொதுச் செயலாளரும் தற்போதைய ஹஜ் கமிட்டியினுடைய தலைவரும் வக்பு வாரியத்தினுடைய செயலாட்சி மன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சமத் அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்தி வைக்கிறார். அப்போ ஒரு வக்ஃபுக்காக கொலை நடந்திருக்குது, அதே வக்ஃபை சேர்ந்த சொத்தை அனுபவிக்கக்கூடியவருடைய திருமணத்தில் வந்து கலந்து கொண்டு அதை தலைமையேற்று நடத்தி வைக்கிறார். அந்த சமத் அவர்கள் நடத்தி வைக்கிறாருன்னா அப்போ சமத் இந்த சமூகத்துக்கு என்ன உணர்த்த வர்றாரு, அதை நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கிறோன்னு. அப்போ இது மாதிரியான வக்ஃபு சொத்துக்களை திருடுபவர்களுக்கு, கொள்ளையடிப்பவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம், வக்ஃபு வாரி, தமிழ்நாடு வக்ஃபு வாரி ஆதரவாக இருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்ல வர்றாரா? அப்போ இவர் இந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்ததுக்கு இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இவரை வந்து வக்ஃபு வாரியத்தினுடைய செயலாட்சி மன்ற உறுப்பினர் வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி 18/1/2023 நம்ம புகார் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு முதல்வருக்கு, அதே போன்ற பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சருக்கு, வக்ஃபு வாரிய தலைவருக்கு, வக்ஃபு வாரிய செயலாளருக்கு ஆகிய 4 பேருக்கும் வந்து நம்ம புகார் அனுப்பி இவர் வந்து இந்த பதவியில் இருக்கிறதுக்கான தகுதியை தார்மீக ரீதியில் இழந்து விட்டார். வக்ஃபு சொத்துக்கு கொள்ளையடித்து வச்சிருக்கவர்களுடைய திருமணத்தில் வந்து தலைமையேற்று நடக்கும்போது இவர் இந்த தார்மீக உரிமை இழந்துட்டார். எனவே இவரை வந்து அந்த வக்ஃபு வாரிய உறுப்பினர் பதவியில் வந்து இவரை பதவி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம வந்து புகார் கொடுக்குறோம். அப்படி கொடுத்த புகாருக்கு என்ன செய்ய, இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசின் சார்பில் முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையை சேர்ந்த வெங்களூர் ஜஹுபர் அலி, இதே போல் திருநெல்வேலி டவுனை சேர்ந்த ஓய்வு பெற்ற சார்பு ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் இவர்கள்லாம் வந்து அரசு சொத்தை பாதுகாப்பதற்காக தங்கள் வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி காணொலி வெளியிட்டும் கூட நீங்கள் கண்டுகொள்ளப்படாத விளைவு இவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு தோழர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்போ அப்படி கொலை செய்யப்பட்ட ஒரு அந்த வக்ஃபுக்காக தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வக்ஃபு சொத்தை வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பட்டா இருக்குது. அந்த பட்டா அந்த மாதிரி வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு வந்து நம்ம மனு கொடுத்து அந்த பதிவுகளை நிறுத்தி வச்சோம்னா அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்திலே வந்து ஷேக் இப்ராஹிம் அவர்களுடைய மறைந்த தலைமை பிரதிநிதியாக மாநில அமைப்பு செயலாளர் அந்த கவுஸ் அவர்களும் போய் அந்த பத்திரப்பதிவு அலுவலர்கிட்ட போய் சண்டையிடுறாங்க, இதை உடனே பதிஞ்சு கொடுக்கணும், நாங்கள் வாங்கணும்னு சொல்லி. அப்போ இவர்களுக்கு இந்த வக்ஃபு சட்டங்கள் தெரியாதா? இந்த வக்ஃபு சொத்துக்களை வந்து பதிவு பண்ண முடியாது, அவருக்கு மனு கொடுத்துட்டா பதிவு பண்ண முடியாது, யார் பேரில் இருந்தாலும் அது பதிவு செய்ய முடியாதுன்னு தெரியாதா? அப்போ வந்து இவர்கள் வந்து திருமணத்தில் பங்கேற்கிறார்கள், அந்த பதிவு செய்ய ரத்து பண்ண சொன்னால் இவர்கள் இப்போ பதிவு பண்ணால் மற்றவர்கள் கனிமவள கொள்ளையர்னு சொல்லி தமிழ்நாடு அரசால் இப்போ வந்து வழக்கு தொடரப்பட்டு இன்று வரை வந்து தடை செய்யப்பட்டிருக்க பிஆர் பழனிசாமி அவர் பேரில் இந்த வக்ஃபு சொத்து இருக்குது. இப்படி ஆளாளுக்கு பங்கு வச்சு இந்த 500 ஏக்கர்களை பலர் பேரில் வந்து பங்கு வச்சு தனி மனிதர்கள் பேரில் பட்டாவை வந்து மாற்றி இதுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருந்து மாற்றிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக தோழர் சுரேஷோட முன்னெடுப்பில் வந்து மேலூர் வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வக்ஃபு சொத்து சம்பந்தமாக அந்த வழக்கு எண் கூட வந்து பார்த்தீங்கன்னா 29/2069/2022 அதனுடைய வாய்தா தேதி வந்து 23/7/2022 வாய்தா வந்துச்சு. இந்த வாய்தா தேதியை நம்ம அன்னைக்கு மதுரை வக்ஃபு ஆய்வாளராகவும் கண்காணிப்பாளராக இருந்த அவர்களிட்ட இந்த சொல்லி இந்த மாதிரி தேதியில் இந்த வக்ஃபு சம்பந்தமாக வந்து வழக்கு நடக்குது, இந்த வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் நடக்கிற அந்த வழக்கு எண் வந்து 29/69 நீங்களும் வந்து வக்ஃபு வாரியமும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அந்த வழக்கில் பங்கேறுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் அவங்க இதுவரைக்கும் அந்த வழக்கு சம்மந்தமாக அவங்க அதில் போயிருக்கிறாங்களா, அந்த விசாரணையில் அவங்க வந்து உள்ளே இருக்கிறாங்களாங்கிற விடயம்லாம் நமக்கு தெரிய வரலை. நம்ம எவ்வளவு விடயங்களை தான் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்க முடியும். அப்போ வந்து இந்த வக்ஃபு சொத்துக்களில் வந்து திருடியவர்களுடைய விசேஷங்களில் கலந்துக்கிறார் ஒன்று. அதே போல் வந்து இப்போ வக்ஃபு வாரிய ஆய்வாளர் கண்காணிப்பாளர் நெல்லையில் இருக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன ஜவாஹிருல்லா அவர்களுக்கு வந்து பேராசிரியர் பிறந்தகை அவர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம். அப்போ இது போன்று செயல்படாத வந்து வக்ஃபு வாரிய அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதை செயல்படக்கூடிய வக்ஃபு வாரிய அலுவலர்களை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய வக்ஃபு வாரிய என்ன செய்கிறது, மெம்பர்களை போர்டில் உள்ள செயலாட்சி மன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறது? அப்போ உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எப்படி அந்த வேலையில் ஈடுபடுறாரு? இப்போ உதாரணத்துக்கு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள கருங்காலக்குடி பேட்டையில் உள்ள பள்ளி
அந்த பள்ளி வந்து 329 வக்ஃபு பதிவன் 329 அதை பதிவு பண்ணி வக்ஃபு வாரிய ஆய்வாளர் வந்து தேர்தல் நடத்தி அந்த அவர் முன்னிலையில் நடக்கப்பட்ட தேர்தலில் நிர்வாக கமிட்டி தேர்வு செய்யப்பட்டு அது ஒப்புதலுக்காக சென்னைக்கு போகுது. வக்ஃபு வாரிய தலைமை அலுவலகத்துக்கு. அங்கே போகும்போது அந்த நிர்வாக குழுவுக்கான ஒப்புதல் கடிதத்தை வழங்க விடாமல் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் சமத் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தார். இதை வந்து நம்ம வந்து அந்த ஒப்புதல் கடிதம் என்ன வரலன்னு கேட்டு தலைமை அலுவலகத்தில் போய் கேட்கும் பொழுது அங்கு வேலை பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வந்து அவர்கள் சொன்ன விடயம் வந்து இது போன்று சொன்னார் அப்படின்னு சொல்லி சமத் அவர்கள் தான் அதை கொடுக்க வேணாம்னு சொன்னாருங்கிறத அந்த ஊழியர்கள் நம்மகிட்ட சொல்கிறாங்க, நேரடியாகவே சொன்னாங்க. என்ன அப்போ இது போன்று இப்போ இதில் இந்த கமிட்டி அப்ரூவல் கொடுக்க விடாததில் அவருக்கு என்ன கிடைக்க போகுது? அது மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா தும்பப்பட்டியில் பீர் முகமதியா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ஹெரிட்டேஜோடைய ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் குடியிருக்கிறாரு. அவர்கிட்ட வாடகை ஒப்பந்தம் மேற்கொள்ளலாம்னு சொல்லி அன்னைக்கு இருந்த வக்ஃபு வாரிய ஆய்வாளர் மதுரை மாட்டுத்தாவணியில் பேருந்தில் ஏறும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி வாடகை ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ள வேண்டியது இருக்குது, ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் கூப்பிட்றேன் அப்படின்னு மாட்டுத்தாவணியில் ஏறுறவர் மேலூரோட திரும்பி போகிறாரு. வக்ஃபு வாரிய அலுவலர்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர் முகமதியா ட்ரஸ்ட்டினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய சாகுல் ஹமீதுங்கிறவர் மேலூர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளரை புகார் செய்கிறாரு. அப்போ அன்னைக்கு காவல் ஆய்வாளராக இருந்த சார்லஸுங்கிறவர் என்ன சொல்கிறாரு, பாய் இதில் பெரிய பெரிய கையெல்லாம் வந்து வர்றாங்க, நீங்கள் அவங்க பக்கம் அமைப்பு இருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சியுடைய நகர நிர்வாகி வந்து சையது இப்ராஹிம் ஷேக் அவர் பேர் என்ன சையது இப்ராஹிம் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து இதை தலையிட்டிங்கன்னா நாங்கள் மறியல் பண்ணுன்றாங்க. அப்போ மறியல் பண்ணால் எனக்கு பிரச்சனை ஆகும் பாய், அவங்க பக்கம் அமைப்பு இருக்குது, அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து அங்கேருந்து வக்போர்டு ஆய்வாளர்கிட்ட பேசுகிறாங்க, காவல் ஆய்வாளர்கிட்ட வந்து வக்ஃபோர்டு அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ இது போன்று வந்து ஒரு வாடகை ஒப்பந்தத்தை வந்து பதிவு செய்ய வந்த வாடகை ஒப்பந்தம் ஆகியிருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அதை கெடுதல்கூடிய வேலைகளை இவங்க அதிகாரத்தை உங்கள் பொதுச் செயலாளரை பயன்படுத்தி உங்கள் கட்சிக்காரர்கள் செய்கிறாங்களே. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? அப்போ நீங்கள் இதையும் தார்மீக நடவடிக்கை எடுத்து இது மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொன்னீங்கன்னா தான் உங்களுடைய நேர்மை சரியானதுக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அப்போ வந்து சமுதாயத்தின் பேரை சொல்லி சமுதாயத்தின் பேரால் கட்சி இயக்கம் நடத்தி கொண்டு நீங்கள் வந்து சமுதாயத்தின் சொத்துக்களை மீட்பதற்காகனா அப்போ இது ஏதோ வெறுமனே வந்து ஊடகங்களில் பெருசாயிருச்சு, ஊடக வழியில் வந்து பெருசானதுனால ஜாகிர் ஹுசைன் மேட்டரை வந்து நீங்கள் சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறீங்க. இதே 2022 கொரோனா காலகட்டமாக இருக்கும் பொழுது ஊடகங்களில் பெரிதாக வெளிச்சம் கிடைக்காத தோழர் சுரேஷ் படுகொலைக்கு அதுவும் இதே வக்ஃபு சொத்து மீட்பில் தானே அவர் படுகொலை செய்யப்பட்டவர் சுரேஷ், படுகொலை செய்தவர் கோபாலகிருஷ்ணன். அப்போ இந்த இதுக்கு என்ன நீங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானமா இதுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க, இது என்ன நடவடிக்கை எடுக்க வச்சுருக்கீங்க? இதை வந்து நாங்கள் 2021 இதை தொடர்ச்சியாக வந்து வக்ஃபோர்டு அலுவலகத்தை தலைமை அலுவலகம் வரைக்கும் இதுக்கு வந்து புகார் கொடுத்துருக்குறோமே. இந்த சொத்தை மீட்கணும், 500 ஏக்கர் பக்கமாக இருக்குது, இதில் பலர் வந்து கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க, பிஆர்பிகிட்ட இருக்குது, உங்கள் மனிதநேய மக்கள் கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள் இதில் வந்து அதில் பட்டா வச்சுருக்கிறாங்க, அதில் ஸ்கீம் பிளாட் போட்டிருக்கிறோம், இப்போ இவ்வளவு ஆவணங்களை நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோமே. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல வர்றீங்க? இந்த சமூகத்துக்கு என்ன விடை சொல்ல வர்றீங்க? அப்போ வந்து நீங்கள் வந்து நெல்லைக்கு ஒரு நீதி, மதுரைக்கு இன்னொரு நீதியா? அப்போ நெல்லைக்கு எடுத்த அதே நிலைப்பாடை நீங்கள் ஏன் மதுரைக்கு எடுக்க மாட்டீங்க? மதுரைக்கு நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு கவனத்துக்கு இந்த செய்திகள் வராமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ இந்த காணொலி மூலமாக இந்த செய்தியை உங்கள் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த காணொலிக்கு பிறகாவது இந்த மதுரை வக்ஃபு எண் 183 GS 183 ஹசன் முபாரக் பள்ளிவாசலுங்கிற இந்த வக்ஃபு சொத்து 500 ஏக்கர் வரை இருக்குது அழகுமலை அடிவாரத்தில். அதில் நீங்கள் வந்து அருவி கொட்டக்கூடிய எழில் குஞ்சும் அந்த இயற்கை அழகோடு சேர்ந்து அந்த அழகுமலை அடிவாரத்தோடு சேர்ந்து இருக்குது. அப்போ இந்த சொத்துக்களை வந்து மீட்பதற்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? இப்போ இந்த சொத்தை மீட்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய உங்களுடைய பொதுச் செயலாளர் மீது நீங்கள் என்ன முதல்ல நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இந்த அப்புறமேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் அரசுக்கு புகார் கொடுத்துருக்கோமே. அப்போ இந்த நீங்கள் வந்து ஆய்வாளருக்கும் கண்காணிக்க இவ்வளவு சட்டமன்றத்தில் பேசுகிறீங்களே, அப்போ வந்து செயலாட்சி மன்ற உறுப்பினர்களுடைய சமது மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் கொடுத்த புகாருக்கையும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். அவர் அந்த பதவியிலிருந்து அப்புறப்படுத்திட்டு இந்த வக்ஃபு சம்பந்தமாக நேர்மையான அதிகாரிகளை நியமித்து நீங்கள் இதுக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏன்னா இவர் இருந்தார்னா திரும்ப உங்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் அதில் இருக்கிறாங்க. அந்த திருமணத்தில் அந்த கொலை செய்யப்பட்டு ரத்தம்
காய்கிறதுக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே போய் அந்த வக்ஃபில் வந்து சொத்தை பறிமுதல் பண்ணி வச்சுருக்கிறவங்க திருமணத்தில் தலைமையேற்று நடத்தி கொடுக்குறாரு உங்கள் பொதுச் செயலாளர். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வன்மையாக கண்டிக்கணும். அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கவனத்துக்கு தெரியாமல் இருந்தால் கூட இந்த காணொலி மூலம் உங்கள் கவனத்தை கொண்டு வருகிறோம். இதற்கு பிறகாவது இந்த சொத்துக்களை மீட்பதற்கு மனிதநேய மக்கள் கட்சியும் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் இதுக்கு என்ன குரல் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த சமூக மக்கள் மத்தியில் உங்களுக்கான நம்பகத்தன்மை ஏற்படும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.